நாம சர்வ ஞானி அல்ல, சர்வ ஞானி சொல்லுகிறார் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது அவன் விசுவாசம் வைக்கிறானோ, அவரை ஏற்றுக்கொள்ளுகிற எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று. அவர் வார்த்தையா பயமில்லை என்னிலே, அவர் வார்த்தையா அழிவில்லை மண்ணிலே, அவர் வார்த்தையா ஐஸ்வர்யம் வாழ்விலே, அவர் வார்த்தையா சுகமென்றும் பூவிலே, அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே, அவர் வார்த்தையா மீட்பை பெற்றே, அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே. இன்னொரு முறை பாடுவோம். அவர் வார்த்தையா பயமில்லை என்னிலே, அவர் வார்த்தையா அழிவில்லை மண்ணிலே, அவர் வார்த்தையா ஐஸ்வர்யம் வாழ்விலே, அவர் வார்த்தையா சுகமென்றும் பூவிலே, அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே, அவர் வார்த்தையா மீட்பை பெற்றே, அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே, அவர் வார்த்தையா அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே, அவர் வார்த்தையா அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே, அவர் வார்த்தையா மீட்பை பெற்றே. போதகர் சாம்பி செல்லத்துறை நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழியர் பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். வகுப்புகள் 2015 ஜனவரி 12 அன்று ஆரம்பமாகிறது. விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். எல்லாரும் கடவுளால் உண்டாக்கப்பட்டவர்கள் தான், கடவுளுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் ஏதோ ஒரு கோளாறு ஒன்று நடந்துருச்சு. மனுஷன் உண்டாக்கப்பட்ட பிறகு பிசாசுக்கு அவன் அடிமையாகி விட்டான், பிசாசுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து விட்டான், பிசாசை தன்னுடைய ஆண்டவனாக்கி கொண்டான், பிசாசினுடைய சுவாபத்தினால் இன்றைக்கு நிறைந்திருக்கிறான். இன்றைக்கு அவனை கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்ல முடியாது, பிசாசினுடைய பிள்ளை என்று சொல்லுகிற அளவுக்கு, அவன் பிசாசானவனிடத்திலிருந்து உண்டானவன் என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த பிசாசினுடைய சுவாபம், தீமையான கொலைபாதக எண்ணங்களும் பொய்யின் எண்ணங்களும், பொய்யனாகவும் கொலைபாதகனாகவும் அக்கிரமக்காரனாகவும் அவன் உள்ளத்திலே இருக்கிறான். இதை தவிர வேற என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற சொல்லுங்க? வேற ஏதாச்சும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சா சொல்லுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? என்னத்தை சொல்றது? எப்படி மனுஷன் கடவுளால் உண்டாக்க, கடவுள் அவ்வளவு நல்லவருங்க, அவ்வளவு நல்லவருக்கு இவ்வளவு கேவலமான பிள்ளைகள் எப்படி? ஹலோ, எப்படி இவ்வளவு கேவலமானார்கள் சொன்னா, தங்களை பிசாசினிடத்தில் ஒப்பு கொடுத்து கடைசியில் இப்போ என்ன ஆயிட்டாங்க? இவர்களுக்குள்ளே உண்டாயிருக்கிற இந்த தீமையான எண்ணங்களும் இந்த தீமைகளும் இந்த காரியங்களும் எல்லாம் பிசாசினிடத்திலிருந்து இவர்களுக்கு உண்டாயிருக்கிறது. இதை சொன்ன யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது. வேதவசனம் அதை திட்டவட்டமாக சொல்லுது. வேதவசனம் பாருங்கள், யாரையும் புண்படுத்துறதுக்கு இல்லை. வேதவசனம் எல்லாருக்கும் உண்மையை எடுத்து சொல்கிறதுக்காக இருக்கிறது. வேதவசனம் யாரையும் புண்படுத்துகிற எண்ணத்தோடு வேதவசனம் சொல்லப்படவில்லை.
உண்மையை சொல்ல வேண்டும். அப்போ வேதவசனம் என்ன சொல்லுது? ஏன் இந்த உலகத்தில் இவ்வளோ தீமை இருக்குது? ஏன் இவ்வளோ அக்கிரமம் நடக்குது? ஏன் மனுஷன் எப்படி இருக்கலாம்? ஏன் நாம் எப்படி இருக்கிறோம்? ஏன் நமக்குள்ள இவ்வளவு தீமைகள் இருக்குது? ஏன் நம்ம சரியா நம்முடைய குடும்பத்தை சரியாக வச்சுக்க மாட்டேங்கிறோம், நமக்கு பொறுப்பை கரெக்டாக செய்ய மாட்டேங்கிறோம், நம்ம அவ்வளோ சுயநலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறோம். சில நேரத்தில் நம்மையே நமக்கு புரிந்து கொள்ள முடியல. நமக்குள்ள எத்தனை ஆசை இச்சைகள், எத்தனை பொல்லாத காரியங்கள், அதை அடக்கி ஆள்றதுக்கே போதும்னு போயிடுது. ஏன் நாம் இப்படி இருக்கிறோம்? நமக்குள்ள இப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்தது? நல்லா கவனிங்க, எங்கிருந்து வந்ததுன்னு சொல்றேன். அது பாவத்தின் மூலமா வந்தது. பாவம் என்கிறது ஒரு அந்நிய சக்தி, பிசாசினுடைய காரியம். அது மனுஷனுடைய வாழ்க்கையில மனுஷன் கதவை திறந்து விட்டதுனால அது ஆதாம் என்கிற முதல் மனுஷனுக்குள்ள அவனை தீட்டுப்படுத்தி விட்டது. அவனை தீட்டுப்படுத்தினது அவனுடைய ரத்தத்தோடு கலந்து அது முதற்கொண்டு சந்ததி சந்ததியாக ஒவ்வொரு மனுஷனுக்கும் அது வந்து விட்டது. இருக்கீங்களா? வேத வசனம் சொல்லுது எல்லாம் தேவனுடைய சாயலில் தான் உண்டாக்கப்பட்டோம், எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக தான் இருந்தோம். பிசாசு பாவத்தை கொண்டு ஆதாமுடைய வாழ்க்கையில் அதை நுழைச்சி அதன் மூலமாக அவனை கரைப்படுத்தி, அந்த கரை இன்றைக்கு மனுவர்க்கம் முழுவதும் மனுவர்க்கத்தை கரைப்படுத்தி விட்டது. மனுவர்க்கம் அனைவருமே எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று எழுதியிருக்கிறபடி இது வேதவசனத்தின் உண்மை. பாருங்க, கோச்சிக்கூடாது. இது எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள்ன்றது கடவுளுடைய வார்த்தையின் உண்மை. இந்த உண்மையை நான் பிடிக்கல, எனக்கு மனசு புண்படுதுன்னா அப்புறம் உண்மையை அறிந்து கொள்ளவே முடியாது, ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியாது. டாக்டர்கிட்ட போகிறவனுக்கு இந்த நோயின்னு சொன்னால் இந்த டாக்டர் எனக்கு பிடிக்கலன்னு என்ன அர்த்தம்? அவர் என்ன பண்ணுவார்? அவர் இருக்கிற நோயை சொல்கிறாருங்க. அவர் நோய் என்னன்னு செக் பண்ணி பார்த்துட்டு சரி இந்த ஆளுக்கு என்ன பிடிக்கும் அதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்து சொல்லுவாரா? அவர் சரியான டாக்டரு கிடையாது. அவர் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன நோயோ அதை கரெக்டாக சொல்கிறாரு. என்ன பிரச்சனை, உனக்கு என்ன பண்ணணும், அறுத்து தான் எடுக்கணும் போ அப்படின்றாரு. அவர் என்ன பண்ணுவார்? இருக்கிறத நிலவரத்தை அப்படி தான் சொல்கிறாரு. அப்போ வேத வசனம் அப்படி பாருங்க. சிலருக்கு அதனால தான் கோயிலுக்கு போகிறதுக்கு பிடிக்கல. இந்த கிறிஸ்தவ பிரசங்க யாருங்களே அப்படி தான் பாரு, இப்போ பார்த்தாலும் இதை இப்படி சொல்லிடுறாங்க அப்படி சொல்லிடுறாங்க. நல்லா கவனிக்க வேண்டும். கடவுள் நம்முடைய வார்த்தையின் மூலமாக உண்மையை வெளிப்படுத்துகிறார். ஏன் உண்மையை வெளிப்படுத்துகிறார்? நம்முடைய பிரச்சனைகளை நம்ம சால்வ் பண்ண வேணும், அதை தீர்க்க வேணும். அதுக்காக உண்மையை சொல்றாரு கடவுள். என்ன சொல்றாரு? பாவம் என்கிற ஒரு தீய சக்தி மனு வர்க்கத்துக்குள் புகுந்து விட்டது. ஆகவே இன்றைக்கு சிலரெல்லாம் பிசாசினால் உண்டானவர்களை போற அந்த அளவுக்கு ஆயிட்டாங்க. மனு வர்க்கமே அப்படி ஆயிடுச்சு இன்றைக்கு. ஆகவே தான் ரட்சிப்பு மனுஷனுக்கு தேவை. சொல்றாரு, உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் நீங்கள். 44ஆம் வசனம், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள் சொல்கிறாரு. ஏன் உங்களுக்குள்ள அவ்வளோ இச்சை இருக்குது? ஏன்னா அது அந்த 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 பிசாசின் ஏன்ட்டு வந்துடுறது இல்லது என்ற கடவுள்கிட்ட வந்தது இல்லது. இச்சையின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலபாதகனாக இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. அவன் பொய் எனும் பொய்க்கு பிதாவாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்கள் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறது இல்லை? பாருங்க, இவரை விசுவாசிக்கிறது இல்லை, ஆனால் பிசாசை பின்பற்றுகிறார்கள். அதான் சொல்றாருங்க. அப்போ பாருங்க, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. எத்தனை பேருக்கு நல்லா வழங்குது நான் சொல்றது? இது எப்படி சொல்றதோன்னு யோசிச்சுட்டு வந்தேன் நான். சொல்லிட்டோம். இப்போ திருப்பம் 1ஆம் அதிகாரம், யோவான் 1ஆம் அதிகாரம். ஏன்னா அது சரியான விதத்தில் சொல்ல வேண்டியதாக இருக்குது ஜனங்களுக்கு. ஏன்னா இப்போ எதை சொன்னாலும் எல்லாம் என்ன சொல்லிடுறாங்க, இவங்க மனசு புண்பட்டுருச்சு, அவங்க மனசு. யார் மனசையும் நம்ம புண்படுத்த வேண்டும். உண்மையை சொல்ல விரும்புகிறோம். ஏனென்றால் மனு வர்க்கத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதை சால்வ் பண்ணணும். அதனால தான் நம்ம இப்படி இருக்கிறோம். இதனுடைய தீர்வு என்ன? அதனால தான் நம்ம சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறோம். குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, நம்முடைய பொருளாதாரத்தில் ஒரு நிறைவு இல்லை, நம்ம எதுலேயுமே சந்தோஷம் இல்லை. என்னன்னு கேட்டுட்டு இருக்கிறோம். நோய் இப்போ டாக்டர்கிட்ட போனால் அவர் நோய் என்னன்னு சொன்னால் மட்டும் பிடிக்க மாட்டேங்குது. மருந்து குடினா மட்டும் வாயை திறக்க வர மாட்டேங்குது. ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்கினா மட்டும் கஷ்டமாக இருக்குது. ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் அது நல்லா ஆகும். அந்த ட்ரீட்மெண்ட்டு தான் இந்த ரிடம்ஷன்றது. சரி, 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். யோவான் 12ஆம் வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பைபிளை வாசிக்கும் போது ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. நல்லா கவனிங்க, எல்லாருமே தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லலை.
எத்தனை பேர்களோ அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, எத்தனை பேர் இருக்கீங்க அப்படி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும், எல்லாரும் இல்லை, எத்தனை பேர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களும். அல்ல விளங்குதா? பைபிள் ரொம்ப தெளிவா இருக்குது, ஏன் கன்ஃபியூஷன் தெரியல. அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்ப யார் தேவனுடைய பிள்ளை? இப்போ புது விதமா வருது பாருங்க டெஃபினேஷன். முதல்ல சொல்லிட்டேன், எல்லாருமே ஒரு விதத்தில் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லலாம், ஏன்னா சிருஷ்டிக்கப்பட்டோம் எல்லாரும். ஆனால் நடுவில் பிரச்சனை வந்துருச்சே. பிரச்சனை வந்து ஆதாம் கதவை திறந்து விட்டு பிசாசின் சுவாபம் உள்ள வந்து அது அவனை தீட்டுப்படுத்தி இப்போ மனு வர்க்கத்தையே தீட்டுப்படுத்திருச்சு. எந்த அளவுக்குன்னா எல்லாரும் பாவம் செய்து ஏகமாக கெட்டு போனார்ன்ற அளவுக்கு மனு வர்க்கமே இன்றைக்கு பிசாசின் பிள்ளைகள்ன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. கேட்க கஷ்டமா இருக்குது, ஆனால் அதான் உண்மை. ஆனால் இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக ஆவது எப்படி அறிகிறீங்களா? தேவனுடைய பிள்ளைகளாக ஆவது எப்படி? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும், எல்லாம் சொல்லுங்க, அத்தனை பேர்களும், அத்தனை பேர்களும், எல்லாரும் இல்லை, அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பைபிள் எவ்வளவு தெளிவா சொல்லி இருக்கு பாருங்க. அப்ப நான் கேட்கிறேன், எத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வச்சு அவரை ஏற்றுக்கொண்டவர்கள்? அத்தனை பேர்களும் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். இன்னொரு வசனம் திருப்போம், யோவான் 17:9. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க, இயேசு ஜெபம் பண்றார். சிலுவையில் போய் மரிக்கிறதுக்கு முன்னால ஒரு ஜெபம், பிரமாதமான ஜெபம், அது 17ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அது சொல்றாரு, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். எவர்களுக்காக? உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாயிருக்கிறார்கள். என்ன வித்தியாசம் பாருங்க. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள். சரி, யோவான் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இங்கே கவனிக்க வேண்டியது என்ன? தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். எல்லாரும் இல்லை, விசுவாசிக்கிறவன் இருக்கீங்களா? எத்தனை பேர் விசுவாசித்து இருக்கிறீங்க? விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். அப்ப ரட்சிப்பின் வழி என்கிறது நிச்சயமா வேத வசனத்தில் போதிக்கப்படுகிறது. யார் இயேசுவை விசுவாசிக்கிறானோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அப்படின்னு வேத வசனம் திட்டவட்டமாக சொல்லி இருக்கிறது. எல்லாரும் பாவத்தில் கிடக்கிறார்கள், எல்லாரும் ஏகமாய் கெட்டு போனார்கள் பாவம் செய்து. நீதி செய்கிறவன் நீதிமான் ஒருவனும் இல்லை என்று வேதம் போதிக்கிறது. எல்லாரும் கெட்டு போனார்கள். அவர்கள் மத்தியிலே எவன் அவரை விசுவாசிக்கிறானோ அவன் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அவன் பெறும்படியாக தான் இயேசு இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார். 18ஆம் வசனம், அவரை விசுவாசிக்கிறவன், எல்லாரும் இல்லை, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வருகிறது, இஸ் ஆல்ரெடி ஃப்ரீ ஃப்ரம் காண்டம்னேஷன். ஒரு ஆள் சொல்றாரு என்கிட்ட, நான் நரகம் போகிறது கூட சரி ரெடி, நரகம் போகிறது கூட ரெடி, இது தப்புன்னா பரவாயில்லைங்க, நான் நரகம் கூட போய்க்கிறேன். நான் சொன்னேன், நரகம் போகிறது இருக்கட்டுங்க, இப்போ நரகம் ஆகிடும் வாழ்க்கை. அவர் நினச்சிருக்கா அது எப்போ நடக்க போகுது, அது நடக்குமோ நடக்காதோ, எப்போ நடக்க போகுது. ஒரு கதை கேள்விப்பட்டேன் பாருங்க, நியூயார்க் பட்டணத்தில் இந்த வேசிகள் முன்ன நடந்துட்டு இருப்பாங்க தெருக்களில், அவங்க வியாபாரத்தை தேடி. அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மோசமான ஒரு இடம் பாருங்கள், அங்கே ஒரு பிரசங்கர் நின்று தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறார். அவர் நரகத்தை பற்றி அது எவ்வளோ சூடாக இருக்கும், எவ்வளோ அக்கினி இருக்கும், அங்கே எரிய போகிறாங்களாக்கும், அப்படி இப்படின்னு பிரசங்கம் பண்ணிருந்தார் பாருங்கள். அந்த அம்மா வந்து நின்று அந்த பிரசங்கத்தை கேட்டு சொல்லுதான், பிரசங்கியாரே ஏற்கனவே நான் நரகத்தில் இருக்கிறேன், என்னை விடுவிக்கிறதுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைச்சான். அநேகருடைய வாழ்க்கை இன்றைக்கே ஒரு பெரிய அந்த ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு விட்டார்கள். அவருடைய பாவத்தின் பலனை இன்றைக்கே அவர்கள் அனுபவித்து வருகிறார்கள். அந்த பாவம் இன்றைக்கு அவர்களை இந்த வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய நரகத்துக்குள்ளாக தள்ளிவிட்டது. நல்லா கவனிக்க வேண்டும்.
வாழ்க்கையை நரகமாகி விட்டது நிறைய பேருக்கு. ஏன்னா பாவம் வாழ்க்கையை நரகமாக்குறது, ரட்சிப்பு வாழ்க்கையை மோட்சமாக்குகிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடன் கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். பாருங்க, அக்கிரமங்களில் என்னவா இருந்தோமா? நம்ம மரித்து கிடந்தோம். அக்கிரமங்களில் மரித்து கிடந்தோம். ஒருத்தர் சொல்கிறார் பாருங்க, வீடு வாங்குறப்ப ஏதோ சொல்லிட்டு இருந்தார். நான் ஏதோ கேட்டேன். சொன்னார், வீடு பரவாயில்லைங்க, ஆனால் எதிர்க்க ஒரு சுடுகாடு இருக்குதுங்க. காலங்காத்தால் ஏன் சுடுகாட்டிலே எந்திரிச்ச உடனே அது மூஞ்சில் தான் முழிக்கணும் நான். அதனால் எனக்கு வேணாம், கொஞ்சம் ரேட்டு கம்மியாக வருது, இருந்தாலும் எனக்கு வேணாம், எனக்கு அது விருப்பம் இல்லைன்னாரு. நான் சொன்னேன், உலகமே பெரிய சுடுகாடியா? நீ சுடுகாட்டில் தான் வசிக்கிற, சுடுகாட்டில் தான் வேலை செய்கிற, சுடுகாட்டில் தான் தூங்குற, சுடுகாட்டில் தான் எந்திரிக்கிற. வேதம் சொல்லுகிறது நாம் எல்லாரும் அக்கிரமங்களிலே மரித்தவர்களாக இருந்தோம். இல்லையா? நல்லா நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்களா? ஆமாம், நடமாடும் செத்தவர்கள். ஆவிக்குரிய வேதத்தில் சொல்ல போனால் செத்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அக்கிரமத்தில் மரித்தவர்களாக இருந்தோம். அப்படிப்பட்டவர்களை எடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்காராம்? அவர் உயிர்ப்பித்திருக்கிறார். அதான் ரட்சிப்பு. பாருங்க, உயிர்ப்பித்து இருக்கிறார். அப்போ உலகத்தில் உயிரோடு இருக்கும் செத்தவர்கள்னு ஒரு கும்பல் இருக்குது. இன்னொரு கும்பல் செத்தவர்களாக இருந்து இப்போ உயிரோட இருக்கிறவர்கள், உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள். நான் செத்தவனாக இருந்து இப்பொழுது உயிரோடு உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த கும்பலை சேர்ந்தவன். இருக்கீங்களா? சரி. அப்ப எப்படி நாம தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம்? இயேசுவின் பேரில் விசுவாசத்தை வைத்து அப்படிதான் மாறுறோம் தேவனுடைய பிள்ளையா. இன்றைக்கு எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள்னு நம்ம திருப்திக்காக சொல்லிட்டு இருந்து பிரயோஜனம் கிடையாது. பாருங்க, கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். எல்லாருக்கும் அவங்க திருப்திக்காக ஏதாவது சொல்லிக்கணும், அவங்க சந்தோஷத்துக்காக ஏதாவது சொல்லிக்கணும், எல்லாரையும் திருப்திப்படுத்துறதுக்காக ஏதாவது சொல்லிக்கணும். கடவுள் என்ன சொல்லியிருக்காருன்றதை பற்றி கவலையே கிடையாது. கடவுளுடைய வழி என்ன? கடவுள் என்ன சொல்கிறாரு? மனுஷனுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்கிறார். அவர் தான் பெரிய டாக்டர். அவர் தான் நம்முடைய உள்ளத்தை அறிஞ்சவர். என்ன பிரச்சனை மனு வர்க்கத்துக்குன்னு தெரியும். ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம், ஏன் இந்த அவல நிலை மனு வர்க்கம் ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறது கடவுள் தான் விளக்கம் தரணும். டாக்டர்கிட்ட வந்த மாதிரி எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பார், ஸ்கேன் எடுத்து பார்ப்பார், எல்லாத்தையும் எடுத்து பார்ப்பார், பார்த்துட்டு உண்மையை சொல்லுவார். ஆமாம், கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். சிலது பிடிக்காது, பிடிக்கலனாலும் கேட்டால் தான் நல்லது, அப்போ தான் சுகமாகும். இருக்கீங்களா? அப்போ தான் சுகம். ஆனால் சிலருக்கு இல்லைங்க, எங்கள் வீட்டில் ரொம்ப வேலை செஞ்சுட்டு இருந்து பாருங்க, அது கொண்டு போய் இப்போ பெரிய பிரச்சனை கொண்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சா ஓடி வந்துருச்சு. என்னன்னு கேட்டால், போன தடவை மாத்திரை போட்டதே சரியாயிடுச்சு, இவர் அட்மிட் ஆகுன்றாரு. என்ன டாக்டர் இவர்? ஓடி வந்துருச்சு. நாங்கள் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி, நாங்கள் இப்போ பார்க்கலாம் இதை, பாவம் வயசானது அப்படின்னு கொண்டு போய் அட்மிட் பண்ணால் எந்திரிச்சு ஓடி வந்துருச்சு. மாத்திரை போட்டாலே போயிடும். இது நான் போன தடவை இது பெரிய டாக்டராக இருக்கும் போல இருக்குது. இல்லைங்க, போன தடவை மாத்திரை போட்டதே அது சரியாயிடுச்சு, நான் இந்த தடவை மாத்திரை வீட்டுக்கு போய் நான் மாத்திரை போட்டே சரியாயிடுவேன். எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு பாருங்க. ஒரு நாள் கோயிலுக்கு வந்துட்டு இருந்தப்போ என் ஒய்ஃப் அப்படியே அனுப்பிச்சப்போ, இங்கே கோயிலுக்கு வராமல் நேரம் போய் அதை போய் பாருன்னு. போகலன்னா அடுத்த நாள் சாவுக்கு தான் போயிருக்கணும். அங்கே போய் காரில் ஏற்றிட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்து அப்புறம் இப்போ நல்லா வீட்டுக்கு போயிருக்குது. ஏன்னு சொன்னால், தனக்கு தான் தோன்றித்தனம். எனக்கு தெரியும் இது நல்லாயிடும்னு. அந்த ஒரு நைட்டு விட்டுருந்தா அடுத்த நாள் சாவுக்கு தான் போயிருக்கணும். நாங்கள் கதை முடிஞ்சிருக்கோம். எப்படி பாருங்க, எல்லாரும் அவங்க வழி சிறந்த வழின்னு நினைக்கிறாங்க. இப்படிதான் பாருங்க, ஒருத்தன் காணிக்கை கொடுக்குற விஷயத்தில் அதில் ரொம்ப முக்கியமாக தங்களுடைய வழியை விரும்புவாங்க. அது தசம பாகம், அது எனக்கு நம்பிக்கை இல்லை பிரதர், அது பழைய ஏற்பாடு. எல்லாம் ஆளாளுக்கு ஒரு இது. ஏன்னா இவனுக்கு கொஞ்சம் அது பிடிக்கிறது இல்லை, கொடுக்குறதுனா யாருக்கு பிடிக்குது, அதனால் அவனுக்கு அதுக்கு ஏதாவது ஒரு விளக்கம். அப்படி தான் ஒருத்தர் இருந்தால் நான் பாருங்கள், கொடுக்குறத பற்றி சொல்லும்போது சொன்னான்னா, சரி நான் இப்படி பண்ணிடுறேங்க, இது நியாயம். அது எப்படின்னா, நான் ஒரு லைன் போட்டுடுறேன், இப்படி ஒரு லைன் போட்டுடுறேன், நான் காசை போடுறேன், எதெல்லாம் அந்த பக்கம் விழுதோ அதெல்லாம் கர்த்தருக்கு, எதெல்லாம் இந்த பக்கம் விழுதோ அதெல்லாம் எனக்கு என்னன்னா, ஆனால் லைனை எனக்கு ஏற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் என் இஷ்டப்படி. இது என்ன கதையாக இருக்கு பாருங்க. லைனு ஏன் இஷ்டப்படி தூரமாகவும் போடுவேன், கிட்டையும் போடுவேன், எப்படியும் போடுவேன். கொண்டு போய் அங்கே போட்டு வேண்டி தான் உழவே உழாத பிடிக்கு. இன்னொருத்தன் பார்த்தானா, அவன் இவனை விட கொஞ்சம் ஸ்மார்ட். அவன் சொல்லியிருக்கான், இல்லை இல்லை நான் நினைக்கிறேன் இதுதான் நியாயம், நான் ஒரு சர்க்கிள் போடுறேன், ஒரு வட்டம் வரைகிறேன், காசை தூக்கி போடுறேன், எதெல்லாம் வட்டத்துக்கு உள்ளே விழுதோ அதெல்லாம் என்னது, எதெல்லாம் வட்டத்துக்கு வெளியே விழுதோ அதெல்லாம் கத்துறது. என்னாமா
இன்னொருத்தன் பார்த்தானா, ஆஞ்சானா எல்லாம் வேணாம்ப்பா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் நியாயம். நான் காசை தூக்கி போடுறேன், எதெல்லாம் மேலே போயிடுதோ அதெல்லாம் கத்துறது, எதெல்லாம் கீழே விழுதோ. மனுஷர்கள் அவங்களுடைய இதுக்கு அளவே கிடையாது, அவங்களுடைய முட்டாள்தனத்துக்கு. கடவுள் லைனும் போட சொல்ல, சர்க்கிளும் போட சொல்ல, மேலே தூக்கி போட்டு கீழே விழுதான்னு பாருன்னு சொல்ல, ஒன்றும் சொல்ல. உங்களுடைய தசம பாகங்களை பண்டக சாலைக்கு கொண்டு வாருங்கள், அப்பொழுது வானத்தின் பலகணிகளை திறந்து. ஏன் உங்களுக்கு வானத்தின் பலகணிகளை திறக்கிறது இல்லைன்னா, இவங்க லைன் போடுறதுலையும் சர்க்கிள் போடுறதுலையும் மேலே தூக்கி போடுறதுலையும் இருக்கிறாங்களோ ஒழிய கர்த்தர் சொல்றது செய்யறது இல்லை. கர்த்தர் ஒரே வரியா வச்சிருக்கிறார், கொண்டு வந்தா வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவேன். அப்ப பாருங்க, எல்லாத்திலும் அப்படிதான். எல்லாத்திலையும் கடவுள் விட்ட வழி என்ன? ரட்சிப்புனா கடவுள் என்ன வழி வச்சிருக்காரு? எனக்கு அது பிடிக்கல, எனக்கு அதுதான் பிடிக்க மாட்டேதாக்கும், இந்த பிரசங்கம்லாம் சரி கிடையாதாக்கும், எல்லாரையும் பாவிட்டாங்களாக்கும், எனக்கு ஏதோ பிசாசினுடைய வல்லமையில் நான் இருக்கிறேன்றான். இல்லைங்க, கொஞ்சம் சோதிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதுல உண்மை இருக்குமா? இது ஒருவேளை உண்மையா இருக்கலாமா? இதுதான் ஒருவேளை பிரச்சனையா இருக்குமா? மனு வர்க்கத்துக்கு தான் பிரச்சனையா இருக்குமாங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஏன்னா நாம சர்வ ஞானி அல்ல, சர்வ ஞானி சொல்லுகிறார், எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது அவன் விசுவாசம் வைக்கிறானோ, அவரை ஏற்றுக்கொள்ளுகிற எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று. சென்னை அப்போஸ்தல ஐக்கிய சபையின் கிறிஸ்துமஸ் சிறப்பு ஆராதனைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நாள் டிசம்பர் 25, நேரம் காலை 6 மணி. இடம் இயேசு அழைக்கிறார் வளாகம், வானகரம், சென்னை. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. ஆத்துமாவை தேற்றும் நேசர் என்னை ஆனந்தத்தால் நிறைக்கிறாரே. ஆத்துமாவை தேற்றும் நேசர் என்னை ஆனந்தத்தால் நிறைக்கிறாரே. மகிமையின் நாமத்தின் நிமித்தம் அவர் தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். மகிமையின் நாமத்தின் நிமித்தம் அவர் தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. பள்ளத்தாக்கில் நடந்திடினோம், மாபெரும் தீங்குக்கும் அஞ்சே. மரண பள்ளத்தாக்கில் நடந்திடினோம், மாபெரும் தீங்குக்கும் அஞ்சே. கர்த்தர் என்னோடு என்றும் இருப்பதாலே அவர் போரும் தடியில் தேற்றிடுமே. கர்த்தர் என்னோடு என்றும் இருப்பதாலே அவர் போரும் தடியும் என்னை தேற்றிடுமே. கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. ஜீவனில் உள்ள காலம் வரையோ நன்மை கிருபை தொடரும். ஜீவனில் உள்ள காலம் வரையும் நன்மை கிருபை தொடரும்.